அவர்கள் மத்தியிலே உண்மையான அன்பு உள்ளதா? அதை குறித்து நான் பேச உங்கள் மத்தியில் உள்ளேன். இன்று ஃபாதர்ஸ் டேயில் அநேக பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சடங்காட்சி காரணமாக அந்த சாப்பன்மார்களுக்கு ஒரு நிலைவந்த பொருளை இன்றைக்கு வாங்கி கொடுப்பார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் மத்தியில் உள்ளத்தில் அன்பு உள்ளதா என்று ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லை. ஒரு நாளும் மாத்திரம் ஏன் அவர்கள் தன் தகப்பன்மார்களை தகப்பன்மாரை சேர்கிறார்கள். சில தகப்பன்மார்கள் அவர்களை விட்டு விலகி தனிமையாக நர்சிங் ஹோமில் அங்கே நடக்கிற வருகிறார்கள். ஆனால் அவர்களை குறித்து அன்பு இல்லை, ஒன்றுமில்லாமல் அவர்கள் தகப்பன்மார் எவ்வளவு சிலர் தூக்கமாய் உள்ளார்கள். என் பிள்ளையை நான் சிறு காலம் தொடங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைப்பட்டு அவர்கள் நடத்தினேன், என்னை எங்கோ புறம்பே தள்ளி நான் தனிமையாக இருக்கிறேன் என்று எவ்வளவு வேதனை, சொல்ல முடியாத வேதனை. அதுதான் நாங்களும் அதே அன்பை எங்கள் தேவன் மத்தியில் வைத்துள்ளோமா? ஒரு நாளைக்கு மாத்திரம் எங்கள் தேவன் அதை குறித்து பேசுகிறார். நீங்கள் நான் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்தேன், அநேக துன்பங்கள் வேதனை மாற்றின உங்களை தேற்றி அரவணைத்தை நீங்கள் என்னையும் இந்த உலகத்தோடு போல் நேசிக்கிறீர்களா? எங்கள் உள்ளத்தில் உள்ளவரை ஆராய்ந்து பார்த்தால் நான் எங்கு என் தேவனை வைத்துள்ளோம் என்று அறிவேன். தேவன் பெரியவர், அவர் மௌனமாக உள்ளார். மகனே மகனே ஏன் என்னை தருகிறாய் என்று வேதனையோடு உள்ளார். நாங்கள் எல்லா நன்மை கிடைத்த பிறகு என் தேவன் புறம்பே தள்ளி விடுகிறோம். என் தெய்வமோ ஆனாலும் நீங்கள் நாம் தள்ளாலும் அவர் பின்னோக்கி வருகிறார். மகனே என்னை விட்டு போகாதே, நான் உன் பரம பிதா அல்லவோ என்று சொல்லுகிறார். தேவன் அன்பு வைத்தவர், ஆனாலும் சிருஷ்டிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் பெரிய தெய்வம். எல்லாம் மௌனமாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட போது மௌனமாக எல்லாவற்றையும் சகித்தார். ஏன்? என் பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக பாவங்களை சுமந்து அந்த கொல்கதா சிலுவையில் அடையும் போது தான் மௌனமாக இருந்தார். ஏன்? நாம் நல்லா இருக்கிறோம், நாங்கள் பாவத்தில் ரசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் இந்த உலகத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்பதற்காக. அதனால் நாம் எங்கள் தேவன் பெரியவர். அதனால் இப்போது நான் வேதத்திலிருந்து ஒரு தியானிக்க ஒரு வசனம், வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆழில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆம், நாம் தேவனை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படும் போது எவ்வளவு ஆர்வமாய் தேவனை தேடி ஓடி இருந்தோம். காலங்கள் கலிய எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கூடும் போது அவரை புறம்பே தள்ளி கொஞ்சமாக தூரமாக போயிருந்தோம். அதில் அவர் வேதனையாக உள்ளார். நீயும் இந்த உலகத்தை போல் என்னை வேதனைப்படுத்துகிறாயா? உலகோரோ தன் பிள்ளைகளை, தன் தகப்பன்மாரை பிள்ளைகள் எவ்வளவு கேவலமாக வழிநடத்துகிறார்கள். ஒரு நாளைக்கு மட்டும் என்னை நேசிக்கிறாயா? இல்லாவிட்டால் என் நன்மை மட்டும் பெற்ற பிறகு என்னை நீ புறம்பே தருகிறாய் என்று தேவன் சொல்கிறார். தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். ஆனாலும் அவர் தண்டனையை எங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்கள் மத்தியிலே மறுபடி ஜீவனாக வந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனாலும் நான் இந்த பாதத்தை நாளில் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கு. அவருக்கு பயத்தோடு இருந்தால் அவரை நாம் ஜீவமானாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறோம். ஆனால் நாம் செய்து முடித்து தேவன் தந்த தனக்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே கிருபை செய்வார்கள். ஆமென். இன்னும் கர்த்தருடைய காரியங்களை செய்ய
காலவழியில் கர்த்தர் உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தன் தகப்பனுக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் பொழுது உமக்கு நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. சீதாவே நீர் வைத்த நன்றில் மகனை தந்தீரையா, சீதாவே நீர் வைத்த மகனை தந்தீரையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நாங்கள் பிதாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது ஒரு புதிய பாடல். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு அவருடைய எங்கள் வைத்த அன்பால் அவர் மகனை எங்களுக்கு தந்தார். அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த காலவரையில் எல்லோருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. விசேஷமாக எங்களுடைய பரம பிதாவுக்கு நன்றி. அடுத்தது எங்களுடைய பிசிக்கல் ஃபாதருக்கு நன்றி. மூன்றாவது எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நன்றி. என்றால் இது மூன்று முக்கியமாக இருக்கிறது. எங்கள் சபையை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வழிநடத்துவதற்கு ஒரு பிரிச்சுவல் ஒரு தகப்பன் தேவை. பரமபிதா இருக்கிறார், எங்களோட பர்சனல் ஃபாதர் ஒருவரால் இருக்கிறார். இந்த நேரத்திலும் எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய சபையிலே பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் எடுத்துக்கொண்ட காரியம் நோவா. நோவாவை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவன் இப்போது நடக்கிற காரியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு அது வடிவாக தெரியும். நீங்கள் மார்க் பண்ணிக் கொள்ளுங்கள். தாய்மார்களுக்கு சோட்டா இருக்கிறபடியால் நானே எல்லாம் வாசித்துக் கொண்டு போகிறேன். நோவாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நோவா ஆண்டவர் கவலைப்பட்டது உங்களுக்கு தெரியும். 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் கவலைப்பட்டார் என்று. ஏனென்றால் மனுஷனை படைத்தது எந்த காலவழியிலே எங்களை ஆண்டவர் இந்த தகப்பனாக நிறுத்தியிருக்கிறார். எங்களை பார்த்து ஆண்டவர் கவலைப்படாதபடி இந்த இதிலே நாங்கள் சத்தியத்தை நாங்கள் தியானித்து நாங்கள் போவோம். ஆதியாகமம் 6:8 சொல்றது நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கால வேளையிலே அவனுக்கு எவ்வளவு பேர் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் நோவாவின் இடம் நோவா கிருபை பெற்றிருந்தார். இந்த கால வேளையிலே நாங்கள் ஆண்டவரிடம் கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் விவசாயி விடுவோம். எங்களை இந்த இடத்திலே தாப்பன் இருக்கிறார்கள், கிரண்பா இருக்கிறார், தாப்பன் ஆயிரத்துக்கு ஆக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த சத்தியத்திலே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். கிருபை பெற்றிருக்க வேண்டும். நாங்கள் கிருபை இல்லாவிட்டால் ஏனென்றால் ஆதியிலே எங்கள் நியாயப்பிரமாணத்தில் இருந்தால் நாங்கள் இப்போது கிருபைக்குள் வந்திருக்கிறோம். இயேசு எங்களை கிருபைக்குள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஃபாதர் என்று சொல்லும்போது எவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போது பாசனம் கேட்டால் பாசனம் கிராண்ட் சில்ட்ரன் இருக்காரு. அவருக்கு தான் அவரையும் ஒவ்வொரு ஆக்களுக்கும் அந்த கிருபையினால் அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க. இந்த சன்னதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்போது இன்னொரு வார்த்தை இருக்கிறார். கிருபை பெற்றவராக இருக்கிறார், பிளஸ் அவன் ஒரு நீதிமானாகவும் இருக்கிறார். அப்ப நீதி எங்களுக்கு எங்கட நீதி அநீதியா இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய நீதியோ நல்ல நீதியா இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காரியங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்க. உலகம் பூராக அநியாயம் பார்க்க முடியாது. இலங்கை, இந்தியா, எல்லா இடங்களும் ஈராக்கில் அநியாயம், கொலைகள், எல்லாம் பயங்கர கண்ணீர்கள், வேதனைகள், ரத்த ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலும் கணக்க காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் நீதிமானா இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் அந்த கிருபையை எங்களுக்கு வைப்பார். அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிக்கு கொண்டு போகிற நல்ல ஒரு ஃபாதராக நாங்கள் எங்களுடைய பயணத்தை எங்களுடைய பர்சனல் விஷயத்திலையும் ஆவிக்குரிய விஷயத்திலையும் சப காரியத்திலையும் நாங்கள் முடிக்க அது எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். இப்போது ஆதியாகமம் 7:1 இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டவை எல்லாம் செய்தார். எப்போது அந்த ஆண்டவர் அவர் கிருபை பெற்றிருந்தார், நீதிமானா இருந்தார்.
அப்போது கர்த்தருடைய காரியங்கள் கட்டளை கர்த்தர் சொல்றார், இப்படி இப்படி காரியங்கள் நீ செய். அது போல அவன் செய்கிறார். அது போல நாங்களும் அந்த ஆண்டவர் சொல்ற கட்டளைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் தான். ஆனா ஆண்டவருக்கு நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்திருந்தா அது உங்களுக்கு கஷ்டமே இல்லை. ஆனா அதை ஒப்பு கொடுக்கறதா பிரச்சனை. ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாவே இருக்கும். பார்க்கும்போது எல்லாமே கஷ்டம். நோவா மாதிரி நாங்க செய்யணுமா? நடு ரோட்ல நடு ஊர்ல இருந்து அவர் ஒரு எனது கப்பலை கட்டினார். எல்லாரும் பார்த்து சிரித்தார்கள், நீ இவருக்கு என்ன பைத்தியமா என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கட்டளை இட்டார். அவருக்கு தான் தெரியும் ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார். அது போல நாங்கள் ஒரு சிறு கூட்டமா இருந்தா கூட ஆண்டவர் எங்களை பார்த்து ஒரு கட்டளை விடுகிறார். நீங்கள் சிறு கூட்டமா இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அழைக்கப்பட்டவராக, தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கணும், உண்மை உள்ளவராக இருக்கணும். இது மூன்று சேர்ந்து நாங்கள் கட்டும் போது இந்த எனது நோவாக்கு கிடைத்த அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்கும். அப்போது நாங்களும் எங்களுடைய சபையும் ஆண்டவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பாத்திரமாக நாங்கள் வரையலாம். அவருக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நோவா அவன் கிருபை பெற்றிருந்தான், நீதிமானாக இருந்தார். அதனுடைய இந்த காலங்களிலே காப்பன்மாரை நான் என்ன சொல்வதென்றால், இந்த நோவாக்கு என்னென்ன காரியம் அவன் அதை லிசன் பண்ணி செய்தானோ அதுல அந்த உலகமே அடங்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எனது இலங்கையிலிருந்து வந்தாங்களுக்கு தெரியும் கடற்கரையில போட் எப்படி கட்டுவார்கள் என்று. ஏன்னா இலங்கை தேசத்துல இந்தியாவில முதல்ல எவ்வளவு கஷ்டப்படும். முதல் மரத்தை வெட்டுவார்கள், நட்டு காட்டுக்குள்ள மைல் கணக்கில் போய் வெட்டி அதை ஒரு போட்டாக செய்வதற்கு எவ்வளவு மாத கணக்கில் சரி. இப்பதான் மிஷனரி எல்லாம் வந்து விட்டது. ஆனால் அதை விட கஷ்டப்பட்டிருப்பார் நோவா என்று பார்க்கிறோம். அதை வைத்துத்தான் இப்போது போட்டை கட்டுகிறார்கள். நோவாக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை வைத்துத்தான் அந்த கப்பல் என்ற காரியமே உருவானது என்று நாங்கள் பார்க்கலாம். இப்போது ஆதியாகமம் 23:7-23 சொல்லுது, மனுஷர் முதல் மிருகம் மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருக்கிற உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாகின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் வாசலை ஒரு ஜன்னலை தான் வைக்க சொன்னார், 2 ஜன்னல் வைக்க சொல்லவில்லை. நாங்கள் கணக்கு ஜன்னல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு ஜன்னலை நீ வை, கதவு வழியாக எனது வாசல் வழியாக நீ எல்லாரையும் வளர்த்துக்கொள்ளும். நான் எல்லாத்தையும் உலகத்தை அழிக்க போறேன். ஆனால் நீங்க இவ்வளவு பேர் தான் நீங்க காப்பாற்றப்பட போறீங்களோ, நான் மிருக ஜீவங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள வரட்டும், எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது போல இப்போது எங்களுக்கு வார்னிங் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரோட காரியம் நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நாங்கள் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் எங்களை பார்த்து மற்றவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் ஏன்னு சொன்னார், நோவான கதையை சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் ஏனென்ற கடைசி காலம் இப்படியா இருக்கிற நோவாவை போல பாவமும் பஞ்சமும் பயங்கரமான கொலைகளும் திருத்தங்களும் எல்லாம் நடந்து கொண்டிருந்த இதே நோவான காலத்தில் நடந்த காரியம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியால் நாங்கள் ஜாக்கிரதையா இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 8:6 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையிலே செய்திருந்த ஜன்னலை திறந்து. ஓகே, ஆமென். இப்ப ஆண்டவர் இதுல பாருங்க, நோவாவை ஜன்னலை திறக்க சொல்லி அவசரப்படுறாரு. சில காரியங்கள் ஆண்டவர் எங்களை கொண்டு வாரார், எங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்க எல்லாத்தையும் அவசரப்படுறோம். என்னது இப்போ ஒரு வளர்ந்து நாங்க வார நேரத்துல டக்குன்னு ஜம்ப் பண்ண பார்க்கிறோம். அதுபோல நோவா ஆண்டவர் சொல்லல ஜன்னலை திறந்து பாரு. அவர் சொன்னார், உனக்கு நான் எல்லா காரியத்தையும் செய்யறேன், அது நான் பூமியில இருக்கிற இந்த குடும்பங்களை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன், கப்பலுக்குள்ள வாங்க, மிருகங்களை எல்லாமே அவர் ஓட விட்டபடி இவன் உள்ளுக்குள்ள எடுத்தார். எல்லாமே ஆண்டவர். ஆனால் அவன் ஜன்னல் வழியாக பார்க்கிறான். ஜன்னல் வழியாக பார்த்து என்ன நடக்குது? அவன் எனது 8:5 வாசிங்க. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாமே அது ஒழுங்குற பயங்கர வெள்ளங்களுக்கு அழிவுகள் எல்லாம் மோனிகளை கொடுத்தாலும்
அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய தேவனாக இருக்கிறார். அப்படியா நோவா அவசரப்பட்டு ஜன்னலால புறா விடுறான், காலத்தை விடுறான், என்னது ட்ரை பண்றாங்க என்ன மாதிரி நாங்க திருப்பி நாங்க இருந்த இடத்துக்கு போகலாமா என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் கட்டளை இட்டபடி எல்லா காரியங்களும் ஒழுங்குக்கிறாங்க. நீங்கள் 6 இருந்து 9 மட்டும் நீங்க வாய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு ஸ்டோரி உங்களுக்கு விளங்கும். ஏன் ஆண்டவர் அப்படியான காரியங்களை செய்து ஏன் கடைசியில நோவா ஒரு பிள்ளையை கூட விடுறார். ஏன்னு சொன்னா நாங்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும் போது நாங்கள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டுக்கொண்டு வரோம். சில வேளை டக்குண்டு எங்களை மாமிசத்துல முடிவுகள் எடுத்தபடியால் அது வந்து பாவமாக போகிறது. 8:20 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு தலைவரம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர் எல்லாம் உலகமா செய்து இப்ப வழியில கொண்டு வந்துட்டார். எல்லாம் வாசல் வழியாக தான் எல்லாரும் வந்தார், ஜன்னல் வழியாக வரல. ஆண்டவர் வாசல் வழியாக வாசல் வழியாக தான் வழியாக கொண்டு வருவார். அவர் அதுபடி எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்கிறார்? முதலாவது பலியிடுகிறார். கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தகப்பராக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நீங்க தகப்பராக இருப்பது இன்னும் அதுக்கு விட இன்னும் தகப்பராக இருப்பது எல்லாம் கர்த்தருடைய கிருபையாக இருப்பது. அப்படி நோவா வந்து அவர் ஆசீர்வாதம் உள்ளவனா இருந்தார். இப்போது 9:1 வாசிக்கிறார். ஆதியாகமம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நிரப்புங்க. அப்ப எப்படி ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது? இந்த காலவெளியிலே காப்பினாய் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்ற கட்டளைகளை நாங்கள் எனது கைக்கொண்டு அதுபடி நடந்து அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். வந்தாலும் அது ஈஸியா இருக்கு, ஆனா பிராக்டிஸ் பண்றதுதான் கஷ்டம். காலையில நாங்கள் எழுந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வரான்னு சொன்னா ஏடிமோ ஒரு ஆக்கணும், ஒரு டைம் ஒரு பாடல்கள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் காரியங்களை நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் அவர் சொன்ன கட்டளையின்படி எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும். அவர் பார்க்கறது எங்களுடைய மனதை தான். எங்கள்கிட்ட பணம் இருக்கோ அது இருக்காது இல்லை, எங்களோட ஹார்ட் எங்களோட மனம் என்ன சொல்லுவது அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இரண்டாம், அவன் நோவாவோட மனதை வந்து ஆண்டவர் அறிவிக்கிறார். அவன் நீதிமானா இருந்தார், எனது கிருபை பெற்றிருந்தார். அதான் அவன் செலக்ட் பண்ற. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, எத்தனையோ ஆயிரம் தாப்பமாக இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நோவாவை மட்டும் இது பண்ண காரியத்தை பார்க்கும்போது அப்போது ஆபிரகாம் இந்த நோவா இன்னொரு காரியத்தை பிளவிடுகிறார். ஆதியாகமம் 9:21. அவன் திராட்சை பிடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலையை படுத்தினார். பாருங்க, இது ஒரு பரிதாபம். எங்கட சபையில் ஒரு அப்படியான குடிக்கிறவர்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடிக்கிறவர்கள் நீங்க கண்டால் நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எங்களை கிருபையாக வைத்திருக்கிறார். அவரை வழியில நான் கடந்து வரும்போது நோவாக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருக்கு அவங்கிட்ட ஒரு பிள்ளைய வந்து அவன் ஒரு வெறிகாரனா மாறிவிட்டார். 9:21. அப்போது ஆண்டவர் கவலைப்பட்டிருப்பார். அதுக்குள்ள நீங்க வாசிங்க, குடியை கெடுக்கும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அந்த பாட்டை நீங்க தொடர்ந்து பார்த்து அவங்களுக்கு தெரியும் அந்த குடியால வந்த பிரச்சனைகள் என்னன்னு. ஆனபடியா எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும். நோவாவை போல நாங்கள் எனது நீதிமானா இருக்க வேண்டும், கிருபை பெற்றவர்களா இருக்க வேண்டும். ஆனால் அவர் நல்லதையும் காட்டி அதே போல 9:21 அவர் ஒரு கூடாத காரியத்தையும் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை கண்டிக்கவில்லை. எனது நீங்க தொடர்ந்து வாசித்தால் உங்களுக்கு காரியங்கள் விளங்கும். அப்போது 11:1 பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சு இருந்தது. இந்த நோவா காலத்திலேயே ஆண்டவர் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு நோவா செய்தார். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தது. அவர் வந்து எல்லாரையும் ஒரே பாசையில ஒரே இடத்தில் அவர் வழி நடத்தி எல்லாரும் ஒரே பாசைக்காரராக இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க தமிழ், எங்களுடைய சேர்ச்சில பேர் தமிழ் சமயம் நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் தமிழால பேசி தமிழால இது பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா இன்னொரு பாசை வரும்போது அவருக்கு அது விளங்கவில்லைன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் வந்து இந்த உலகம் பூரா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போது நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது பாசையும் ரிலிஜியஸ் தான் பிரச்சனை இருக்கு. இலங்கை தேசத்தை அழிக்கிறதுக்கு காரணம் தமிழ் சிங்கள பிரச்சனை. அங்க ஒரு தமிழ் நாடாவே இருந்திருந்தால் அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்காரு. உள்ளாடி சிங்கள தேசமா ஃபுல்லா இருந்திருந்தாலும் கூட அங்க பிரச்சனை வந்திருக்காரு. ஒரே சமயமா இருந்திருந்தா கூட அங்க பிரச்சனை வந்திருக்காரு. ஆனால் பாசை
ஆண்டவர் வந்து ஏன் உங்களுக்கு தெரியும் அந்த கதை, அது வேற ஒரு ஸ்டோரியா இருக்கிறது. ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை பிரிச்சு எல்லாருக்கும் அந்த எனது ஒவ்வொரு பாசைகளையும் உண்டு பண்ணாங்க. அதான் பிரச்சனை உலகத்துல. ஆனாலும் நாங்கள் இதுல என்னது கற்றுக்கொள்ள வேண்டியது, நோவா அவன் எங்களுக்கு வழிகாட், இந்த கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டு அவன் அந்த கப்பலை கட்டி அவன குடும்பத்தையும் அதோடு சேர்த்த மிருக ஜீவங்களையும் சேர்த்தான். அது போல நாங்க இந்த எங்களோட பர்சனல் லைஃப்லையும் சபை லைஃப்லையும் இந்த ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் வரைந்து கட்டி ஆட்களை அதில் கொண்டு வரும்போது அவர்களுக்கு அது வெளிச்சமா இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் வரை சீக்கிரமா இருக்கிறது. எங்களுடைய வயதும் போய் கொண்டிருக்கிறது. அவன் 600க்கு மேல் வாழ்ந்ததான். ஆனா அப்படி வயது இப்போது இல்லை. ஆண்டவர் அதை எல்லாத்தையும் குறைத்து விட்டார். ஆனா எங்களுடைய டைமிங் ஷோர்ட், எனது டைம் ஷோர்ட்டா இருக்கிறபடியா நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவர் எங்களுக்கு கர்த்தர் கிருபையான எங்களுக்கு பாசம் எனது ஆவிக்குரிய காப்பனை தந்திருக்கார். அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நீங்க போதிச்சு கேட்கிற மட்டும் இல்லை, அதை வந்து செயலாக்கணும். செயலாக்கி அதுல எனது ஆண்டவர் கிருபையை நீங்க பெற்றுக்கொள்றோம். நாங்க படிக்கிறோம், எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க, சில பட்டம் பெற்றிருக்கிறீங்க. என்னது அதை நீங்க பார்க்கும்போது படிச்சு போட்டு சும்மா விட்டா போதாது. படிச்சு பாஸ் பண்ணி பட்டம் எடுத்து வேலை செய்து அதுதான் உங்களுக்கு பே பேக். அதுக்கு ஒரு ஆண்டவர் வசனத்தை நாங்கள் கேட்டு தியானிச்சு அதுபடி செய்யக்கூடாது. நாங்கள் அந்த ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த பிளஸிங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் கேட்டவர்களா மட்டும் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த நோவா வந்து அவன் கேட்கிற மனுஷனாக மட்டும் இருந்திருந்தான் என்றால் அவனும் அவனோட குடும்பமும் காப்பாற்றிருக்க முடியாது, எல்லாமே அழிந்திருக்கு. ஆனால் அவன் வந்து ஆண்டவர் சத்தத்தை எவ்வளவோ உலகம் பூரா எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவன் சத்தத்தை கேட்டு அதுபடி லிசன் பண்ணி செய்தான். ஆனபடியா அவனும் அவன் குடும்பமும் எனது கர்த்தர் கிருபையினால் எனது சேவிக்கப்பட்டது. அது இப்போதும் நோவா என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் இதோட உங்களுக்கு நான் எனது பேச விரும்புகிறேன். நாங்கள் இப்போது இருப்பது கிருபையின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆதியாகமத்தில் காணிக்கையை குறித்து சில காரியங்கள், ஆதியாகமத்திலே ஆபிரகாம், யாக்கோப்பு, மோசே இந்த 3 பேர் வந்து எனது காணிக்கை காரியங்களை அவர்கள் ஆண்டவர் சொன்னபடி எனது அவர்கள் நன்றி பலியாகவும் எனது அவங்க செய்த வெற்றிக்காகவும் காரியங்களை செய்தார்கள். அந்த 3 வசனங்களை நான் பார்த்துவிட்டு பாசனம் கொடுக்கிறேன். நான் தொடர்ந்து ஆதியாகமம் 14:19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அடுத்தது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆமென். ஆபிரகாம் வந்து அவனுக்கு கிடைத்த எல்லாவற்றிலையும் தசம பாகம் காணிக்கை கொடுத்தார். அவனுக்கு அவன் கிருபை பெற்றவராக இருந்தார். ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தலைவர். ஆனபடியா நாங்களும் எங்களுக்கு ஆண்டவர் என்ன, எங்களுடைய எனது காணிக்கை காரியங்களை, எங்களோட வருமானம் எல்லாம் ஆண்டவருடையது. இப்ப நாங்கள் கிருபை காலத்தில் இருக்கிறபடியா எல்லாமே ஆண்டவருடைய. ஆனால் நாங்கள் ஆண்டவருக்கு எனது சரியான பலி அவருக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கை பலி எனது அவர் ஊழியத்தை நாங்கள் தாங்க வேண்டும். அவருக்கு சுவிசேஷம் வேணும். அவர் விரும்புறது சுவிசேஷம். எல்லாரையும் சுவிசேஷத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் ரட்சிப்பு என்ற ஒரு இதுக்குள்ள வரும்போது எல்லாரும் சுவிசேஷம். அதுக்கு நீங்க பாசல் பட்டம் பிறந்தது, பாசல் அழைப்பு. அதுக்கு நீங்க ஆண்டவர் சித்தம் இல்லாம பாசல் ஆக முடியாது. பாசலானா வழிக்கு வழியில ஒன்று தான் வரும். ஆனபடியா அது வேற அழைப்பு. ஆனா ரட்சிக்கப்பட்ட எங்களை எல்லாரையும் சுவிசேஷம் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எங்களோட வார்த்தை நாங்க பெற்ற மற்றவர்களுக்கு சொல்லுவோம், அது சுவிசேஷம். ஆனா அது பல வழிகள். ஏன்னா சிலாக்களுக்கு கலைக்க தெரியாது, சிலாக்களுக்கு சொல்ல வைക്കാം, சிலாக்களுக்கு எனது ஆக்கள் அவங்க எது காய்ச்சிருவாங்க. எனது இப்ப நான் 18 வருஷத்துக்கு போய் இலங்கைக்கு போறேன். என்ன மாதிரி பலதரப்பட்ட ஆக்களை நான் சந்திக்க போறேன். நான் ஆண்டவர் என்னை வழிநடத்த வேண்டும். ஆண்டவர் தான் முன்னுக்கு வைத்து எல்லா காரியமும் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு வைராக்கியம் இருக்கு. ஆண்டவர் வழிநடத்துவார் என்று சொன்னால் 97ஆம் ஆண்டு போற ஸ்ரீலங்காவும் இப்போ 2014 இருக்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்.
இலங்கையில மக்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனால் எப்போது எப்படி நடக்கும்? ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற இந்த விசுவாசம் இருக்கிறது. நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன். நான் ஜெபத்தோட எந்த காரியம் செய்யும் போது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வழிநடத்துகிறார். நாங்கள் எங்களுக்கு வர வருமானத்திலேயும் எங்களுக்கு இருக்கிற எல்லாத்திலையும் ஆண்டவருக்கு கொடுத்து அதுக்கான காரியங்கள் சுவிசேஷங்கள் அதுகள் எல்லாம் செய்யப்பட எங்களுக்கு பெரிய ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா நீங்க செய்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஆண்டவருக்கு செய்யறதுல பின்வாங்கக்கூடாது. நீங்க உங்களோட ஆண்டவர் நீங்க பேசப்படும். இன்னொரு ஆள் சொல்லக்கூடாது அது செய் இது செய்யும். என்னடா வசனம் அப்படித்தான் இருக்கு. வசனத்தை நோவா வசனத்தை அவன் கேட்டுக்கொள்ள கட்டளைப்படி நடந்தான். அது போல ஆண்டவர் காரியம் ஒரு ஆளுக்கு பூஸ் பண்ணக்கூடாது. அப்படி செய்ய அப்படி செய்யும். ஆனா ஆண்டவர் உங்களோட பேசணும். நீங்க ஜபிக்க வேண்டும். ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் வழியை காட்டுவாப்பா என்று சொல்லும் போது ஆண்டவர் கட்டாயம். ஏனென்றால் அவர் எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் அவர் பெரிய காரியம் சொல்றார். ஜாக்கோப் என்ன என்று சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம் 22:22. இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருந்தனை பண்ணி கொண்டான். அவன் ஆண்டவரோட ஒரு கமிஷன் மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஜாக்கோப் இப்ப நாங்க ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்கும்போது ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பா நீர் வழியை காட்டும் நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா. எனது ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர் தான். அவர் ஆனபடியா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். இரண்டாவது ஜீவனோட தேவராக இருக்கிறார். அவர் வாஞ்சை உள்ளவர் பேர் தான் அந்த காரியத்தை சொல்லுவார். நோவாவுக்கு அந்த வாஞ்சை இருந்தபடியா தான் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தவர். இல்லாட்டி வேறாட்டையும் கொடுத்திருப்பார். அடுத்தது நாங்கள் மோசையை பார்ப்போம். யாத்திராகமம் 10:25. அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீ எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவனிலும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குலமும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு இவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். அப்ப அவன் அந்த கர்த்தரை சமத்துக்கு போன பிறகுதான் முடிவெடுக்க போறான். அது போல இந்த கால வேளையில நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். என்ன கர்த்தருக்கு செய்ய வேண்டும். ஒருவரை போஸ்ட் பண்ண முடியாது. அது செய் இது செய்ய என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதுபடி செய்யும் போது நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நோவாவை போல நாங்கள் ஆண்டவருடைய கட்டளையை நாங்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் எங்கள் சபையில் ஒவ்வொரு தாப்பனையும் ஆண்டவர் தாமே வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய தாப்பன் எங்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கால நேரத்தில் நோவான காலத்தில் நடந்தது போல எங்களுக்கு எச்சரிக்கையா ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் லேர்ன் பண்ணி அதை நாங்கள் பகுத்தறிந்து அதை நீங்கள் தியானித்து வாசிச்சு பாசர் ஒரு காரியத்தை பைபிள் சொல்றாங்கன்னா உடனே பாசர் சொன்னார் நாங்கள் ஜம் பண்ணிடலாம். நீங்க வசனம் மூலமா தான் பாசர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிடும். அப்ப அதுபடி நீங்க எல்லாத்தையும் பார்த்து தியானித்து என்ன செய்ய வேண்டும். பாசம் இந்த வசனத்துல என்ன எங்களுக்கு ஆண்டவரை நீர் என்ன பேசணும். நீர் நல்லவராக இருக்கிறாங்க. அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் அவர் வழி நடத்துறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் முதலாவது நாங்கள் பிதாக்கு கனம் பண்ண வேண்டும். இரண்டாவது எங்களோடு இருக்கிற பிசிக்கல் ஃபாதருக்கு கனம் பண்ண வேண்டும். மூணாவது எங்களுக்கு ஆவிக்குரிய தாப்பனுக்கு நாங்கள் கனம் பண்ண வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் என்னிலே குறைய பார்க்கிறார். இன்னும் காணாது. இன்னும் நாங்கள் செய்வது காணாது. ஏனென்றால் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன். அவர் எங்களை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். நாங்கள் செய்வது காணாது. நாங்கள் என்ன செய்கிறோம். எத்தனையோ வழிகள் இருக்குது. அமெரிக்காவில் எவ்வளவோ வழிகள் ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உதவி செய்யறதுக்கு எல்லாம் இலங்கை இந்தியா மற்ற எவ்வளவோ தேசங்கள் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆனால் எங்களுடைய ஓட்டம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்குமாக இல்லாதபடி இந்த காலவழியில் ஒவ்வொரு
ஆவியானவரே கர்த்தாவே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்தது ஆண்டவரே கர்த்தாவே, அது என்னையும் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு வசனத்தினால் ஆண்டவரை சுட்டெரித்தப்பா கர்த்தாவே, எங்களுக்குள்ள ஒரு நோவாயப்ப ஒரு வாஞ்சை ஒரு நீதியும் கிருபையும் பெற்ற பிள்ளைகளாக கர்த்தாவே இருக்கத்தக்கதா நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே ஆவியானவரே நீர் ஒவ்வொருவரோட பேசிக் கொண்டிருக்கிறீர்களா, அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். விசேஷம் ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரை நீ வைத்திருக்கிற ஒவ்வொரு தாப்பருக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷம் ஆண்டவரே ஆவிக்குரிய தாப்பருக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம் உம்மால் வந்ததப்பா கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே குலைந்த ஆடுகள் போல ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை கண்டுபிடித்தீர் ஆண்டவரே. நாங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே உங்கள் கிருபையினால் எங்கள் ஒவ்வொரு பேரை நீர் நேசிச்சு கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர்கள். நாங்கள் நினைக்கவில்லை ஆண்டவரே இந்த இடத்தில் நாங்கள் நிற்போம் என்று, ஆனால் உமது சுத்த கிருபையா இருக்கிறதப்பா, அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரை இந்த கால வேளையில் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நீரே எங்கள் சபைக்கு தலைவராக இருக்கிறீர்கள். உமது ராஜ்யம் கட்ட போறதுக்கு நீரே வழியும் ஜீவனமாக இருக்கிறீர்களப்பா, அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளோடு பேச மாட்டவரே, நோவாவை காலத்தில் நடந்தது போல இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீ எச்சரிக்கையா காரியங்களை ஆண்டவரை எங்களுக்கு தெரியும் அப்பா, அதை நாங்கள் விட்டுவிடாதபடி ஆண்டவரே உமது வருகையிலே ஆண்டவரை நாங்கள் எண்ணத்தை ஆண்டவர் கேட்கும் போது நீர் என்ன கொண்டு வந்தாய் ஆண்டவரை, நான் ஒன்றும் கொண்டு வரைய என்றார். உங்களுக்கு தெரிய நிலைமை என்ன ஆகும். நாங்கள் ரட்சித்தால் மட்டும் போதாது, ஆண்டவர் கேள்விக்கு என்ன ஆன்சர் வைத்திருக்கிறீர்கள் இந்த காலவளைக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஜீவனுள்ள தேவன் வரும்போது அவர் சொன்ன கட்டளைகளை மேற்கொண்டு நான் ஆண்டவரை இத்தனை பேரை நான் சேமித்தேன், இத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன், இத்தனை பேருக்கு சுவிசேஷம் நான் உதவி செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு உகந்தவனே வா. வறுமையோடு நாங்கள் போகாதபடி ஜீவனுள்ள தேவன் சித்தத்தின்படி நடக்கத்தக்கதாக நீங்கள் அவரோடு ஜெபிச்சு நீங்கள் அந்த காரியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிற வசனம் மூலமாக அவங்களோட பேசுவார். இந்த கால வேளையில் ஆண்டவரே மீண்டும் சபையை ஆண்டவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாப்பனையும் உங்கள் ரெண்டையில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆவியானவரே விசேஷம் ஆண்டவரே ஆவிக்குரிய தாப்பனையும் உங்கள் ரெண்டையில் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு நல்ல சோகத்தை கட்டளை நீர் எங்களை ஆண்டவரே தூதனை அனுப்புனது போல ஆண்டவரே பாசனை அனுப்பி ஆண்டவரே கத்தாவை இன்றைக்கு ஆண்டவரே நான் இப்படியா வசனங்கள் பேசுவதற்கு கத்தா அடியார் மூலமா கத்தாவை நீர் எங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அப்பா உங்கள் சுவிசேஷத்தை ஆண்டவரை சொல்லத்தக்கதாக கிருபை தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். நீதாவே வழிநடத்த வேண்டும். உமது வல்லமை ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. பாசம் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. God bless all the fathers who are sitting here in a special way. And God bless all the children who gave special songs. And especially I have to thank Pat and Anu because Anu written that song. Oh, praise God. And another thing, I want to make an arrangement here. I want Arvind to go to that seat. Timothy, Jerusha to come to this seat. Please change your seats. And she will come there. Okay, this is your regular places. Hallelujah. There was a big river and a bridge across. There was a man who was operating that bridge, but this is a very special bridge. This bridge does not stay over the river all the time because under the bridge the small ships
go to and fro. They were doing the business. So when the ship comes in, the bridge cannot be there because the ship is so high. So whenever a train passes through, this bridge man bring the bridge together. He has a wheel that through rotating this wheel that he will bring the bridge. So one day it so happened, this man brought his son. Son wanted to come and see what was going on. So like a holiday, he brought the son and put him in his office. That time he had the sound of a train coming. So he watched that, he knew at what stage he has to come and operate the wheel. So he came in, the time has come, he ran to his place and started rotating the wheel. The bridge was closing in. So the bridge come closer and almost fixed. Now he was looking for the lever. He has to fix the lever so that the bridge will not move up and down. And the lever was not operating. It was automatic, it was not operating. So he has only one alternate, he has to go and manually hold the lever. So he ran towards the manual position where he has to hold down the lever so that the bridge will not move. He ran to that lever and started pushing it down, and he had a voice. His son was running down on the bridge. Papa, where are you going? I am coming. And there the train is coming. And he was holding the lever. Now, very critical situation. Split second he has to make a decision. Whether to save the son or the passengers who are coming in the train. There are more than 200 passengers coming on the train. If he leaves the lever, going to pick up the son, all these passengers will die. But if he has to hold the lever and leave the son will run over by the train. A split second decision. He decided to save all the 200. And the train ran over the son. Nobody knows about anything. Like that, Jesus, just to save us from our sin, left by the Father to die for us. He silently died because today we are alive and not going to hell. How much we should love the Son and the Father. The Father made a sacrifice and the Son took the offer. And they did it for us. Are we serious about what Jesus has done? This world is going to pass away. One day we are going to meet Him. So better be ready to meet the Savior who is coming to meet us. And Father's Day, I want to say a few incidents about the Father. Appa. So there is the Appa, became a grandfather. And this grandfather comes and meets the grandchildren, gives a lot of money. So the Appa was watching. So he remembers his past. When he was small, his father was there. Now become a grandfather, gives grandchildren a lot of money. But when he was his father, he remembers once அவர் போய் கேட்டார், அப்பா எனக்கு ஒரு 50 சென்ட் தாங்க அப்படின்னு சொல்லி. ஃபாதர் சொன்னாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்னு சொல்லிட்டு. நான் 7 வயசு ஆகும்போது காலையில் 4 மணிக்கு எழும்பி பல மைல் கடந்து போய் அங்க மாடு இருக்குது, மாடுக்கு பால் கறக்கணும். 90 மாடுகளுக்கு நான் பால் கறந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு 5 பைசா கிடைக்கும். நான் அப்படிதான் வளர்ந்தேன். உனக்கு 50 பைசாலாம் தர முடியாது அப்படின்னு. ஆனா இப்போ அவர் கிராண்ட் ஃபாதர் ஆயிட்டாரு, கிராண்ட் சில்ட்ரனுக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த அப்பா சொன்னாரு, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் எனக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்த உடனே ஓடி போய் கொண்டாடின்னு சொல்லி, it is my money. So that is one kind of a father. இன்னொரு ஃபாதர் அவர் சொல்றாரு, the Mother's Day is great.
Father's Day is nothing. Mother's Day is great. Why? Mother Day வந்தாச்சுன்னா மதர் என்ன பண்ணுவாங்களா, ஒரு விஷ் லிஸ்ட் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எழுதி பிள்ளைய கூப்பிட்டு எங்க அப்பாட்ட போய் பணம் வாங்கி இதெல்லாம் வாங்கி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடு. She is very organized and she enjoys. But Father Day வந்தாச்சுன்னா ஃபாதர் பிள்ளைகளை கூப்பிட்டு $20 கொடுத்து போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கிடுவாங்க. இந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், 5 பிள்ளைகள் இருந்துன்னா $20 வச்சு $100 கொண்டு போய் $10க்கு 2 அண்டர்வேர் பேக்கெட் வாங்கி அதை ஓபன் பண்ணி 5 பிள்ளைகளும் ஒரு பேரா பேக் பண்ணி they put the $90 in their pocket and they will die. That way also the father is the sufferer. And அப்படி நடந்து என்ன ஆச்சுன்னா இப்போ fatherless family ஆயிடுச்சு. ஃபேமிலியில போனீங்கன்னா there is no fathers. அமெரிக்காவில் வந்து there is a statistics, ரொம்ப சேடான statistics, இப்போ present statistics. அதாவது இளைஞர்கள் சூசைட் பண்றது fatherless homeல இருக்கிறது 63% அமெரிக்கால. ஃபாதர் இல்லாத குடும்பங்கள்ல 63% youngsters they are committing suicide. அதேபோல fatherless வீடுகள்ல இருந்து வீட்டை விட்டு ஓடி போகிற பிள்ளைகள் 93%. அதேபோல behavioral disorders, அதாவது சரியான growth இல்லாம behavioral disorders அப்படி உள்ள பிள்ளைகள் fatherless ஹோம்ல வந்து 85%. அமெரிக்கால உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதேபோல இந்த காம விகாரங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற வாலிப பிள்ளைகள் ஹோம்லெஸ், இது fatherless ஹோம்ல உள்ளவங்க வந்து 72%. அதேபோல ஹை ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் ஃபாதர் இல்லாத வீடுகளில் 71%. அதே போல கெமிக்கல் அபியூஸ், ட்ரக் அபியூஸ் ஃபாதர் இல்லாத வீடுகளில் உள்ள பிள்ளைகள் வந்து 71%. அதே போல ஜெயிலில் இருக்கிற பிள்ளைகள்ல ஃபாதர் இல்லாத வீடுகளில் உள்ள பிள்ளைகள் வந்து 81%. அதனால இப்போ ஸ்டடி எல்லாம் பார்த்த பிறகு இந்த ஃபாதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாதருடைய முதல் need, he has to connect to God. Number one, the father has to connect to God. ஏன்னா ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஃபாதரும் மதரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போனாங்கன்னா 75% of their children are very well disciplined. அதே சமயத்துல ஃபாதர் போகிறதுல மதர் மட்டும் சர்ச்சுக்கு போனாங்கன்னா only 15% children are disciplined. So father is a very important factor. ஆனா இந்த நாட்கள்ல ஃபாதர் இல்லாம சிங்கிள் மதர்ஸ் ஆர் அதிகம் அமெரிக்காவில். அதனால குடும்பங்கள்ல பயங்கரமான அழிவு, இன்டைரக்ட் டேமேஜ் has come. அடுத்தபடியா father is to connect to the family. முதலாவது கர்த்தரோடு ஃபாதர் கனெக்ட் பண்ணணும், ரெண்டாவது ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னா the children watches the father. As the father follows God, the children also follows God. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஸ்டடியில father, if he is a critical father, then the children will become sarcastic. If the children want to be faithful in God, the father has to be submissive, attentive and compassionate to the children. இது ஃபாதர் செய்யும் பொழுது பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருக்குள்ள பலன் கொண்டு வருவார்கள் என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கடைசியாக the father has to be connected to the church.
how much he is involved with the church activities faithfully. And the children are watching what they are doing in the church. What is their motive? The father's motive is to make name for himself, then they will not be attached to God. Father is truly dedicated. They watch not in 1 day or 2 days, they watch for a long period. And what is his ultimate aim for going to the church? If they find the father is going with a purpose of walking with God, the children also will walk with God. So the fathers in a family makes a big role, along with the wife. Wife, you know, they say, father is the head, wife is the neck. So the head cannot move to the right or left without the neck moving. So the mothers are well organized, but the fathers can be organized if the mother takes care of the father. So today being the Father's Day, let us all stand up